ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் சமோசாவுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணார். இன்றைக்கி எல்லாமே ஹஸ்பண்ட் தான் செஞ்சார். ஃபஸ்ட்டு சமோசாவுக்கு ரெடி பண்ணிட்டார். அப்புறமா பெப்பர் சிக்கன் போட்டு செஞ்சார். என்னென்ன போட்டிருக்கீங்க? அதுக்கப்புறம் நூடுல்ஸு. இது 3 ஹஸ்பண்ட் தான் செஞ்சார். ஆயில் வெங்காயம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் உப்பு போட்டால் லைட்டாக போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வேகும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கணும், இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஜாரில் கொஞ்சம் போட்டு போன்லெஸ் சிக்கன் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்புறம் அந்த வெங்காயத்தில் போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ முட்டை பொரியல் மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் இப்படி மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். அப்போ தான் சமோசாவில் எங்கே கிடைச்சாலும் காரமாக இருக்கும். இது காரமாக இருக்குமா? சரி சரி. தண்ணி நல்லா விட்டுருக்கோம். தண்ணி சேர்க்கவே வேண்டாம், இதுலேயே தண்ணி விடும். பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சுண்டணும். இப்போ நம்ம அறுத்து வச்ச பச்சை மிளகா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, மஞ்சள் சேர்த்துக்கலாம், நல்லது தான் உடம்புக்கு. மஞ்சள் சேர்க்கலாம், அதுக்குன்னு அளவுக்கு மீறி செய்யக்கூடாது. மிளகாவும் சேர்த்துக்கலாம், இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். காரம் மிச்சிக்கு போகுது. இல்லை இன்னும் கொஞ்சம் காரம் போடுங்க, இது அவ்வளோ பிடிக்காது. கொஞ்சோண்டு ஓகே. மல்லித்தூள் போட்டுக்கலாம். எல்லாமே அரை ஸ்பூனுக்கு மேலே மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற போல் போதும் மல்லித்தூள். அரை ஸ்பூன் தான் சொல்லுங்க. பெப்பர் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா எங்கள் வீட்டில் கொஞ்சம் இருக்குது, நல்லா போட்டுக்கலாம். அவங்க வீட்டில் தான் இருக்காதா என்ன? போதும் 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 போதும். மசாலா எடுக்க சொல்லி எல்லாமே ஒரே இதில் செஞ்சு முடிச்சிட முடியுமா? கிண்டி விட்டுருக்கேன். மல்லி, கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதை அப்படியே எல்லாம் முடிஞ்சு ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம், பொடியாக. கொஞ்சம் ஆறினோடனே சமோசா சீட்டில் போட்டால் ஃபில்லிங் கரெக்டாக இருக்கும். சத்தமாக பேசு, கேட்காது. சத்தமாக தான் பேசுகிறேன். போதும், இப்போ கிண்டி விட்டுக்கலாம், அவ்வளோதான், முடிந்தது. அடுத்து சமோசா சீட்டில் ஃபில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, கிளறி விட்டுக்கலாம். இது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நமக்கு தேவையான அளவு. என்ன கொஞ்சம் கடலெண்ணெய், பியூர் கடலை ஊற்றுங்க. என்னது? எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு, நல்லாவே காஞ்சிச்சு. நம்ம ஒரு ஏலக்காய், ஒரு 2 லவங்கம், ஒரு பட்டை இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். இதில் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம், அப்போ தான் சரியாக இருக்கும். அதெல்லாம் போட்டேன். சிக்கனில் சொல்லி தயிர் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம் இதில் சாஃப்ட்னஸ்க்கு. ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அது இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம் சார். ½ அன் ஹவருக்கு முன்னாடியே தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுட்டேன். தயிர் போட்டால் சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அதான் இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு இது வந்து கிளறி விட்டுருங்க. இப்போ தண்ணி விடுது சிக்கன். இது கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ ஒரு 2 மினிட்ஸில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ மூடி வச்சுருங்க. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு. நமக்கு தெரியும் நம்மளோட காரம் எப்படி தான் சாப்பிடுவோம், அதுக்கு இது மாதிரி நம்ம சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் கொடுக்கலாம். தேவையான அளவு. சிக்கன் மசாலா அதை சேர்த்தா தான் அதுதான் ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பெப்பரா? சரி சேர்த்துக்கணும். மிர்ச் மசாலா ஐட்டம். இங்கே பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காரு சொல்லிட்டு. ஸ்லாப் ஃபுல்லாக திங்ஸ். செஞ்சால் கசாசம் நாங்கள் தான் செய்யும். அதை செஞ்சுட்டு எடுத்து வைக்க வேண்டியதாங்க. சரி சரி பண்ணுங்க. இப்போ சமோசா சீட் அதை எடுத்து நம்ம ஃபில் பண்ணி சமோசாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இஃப்தியாருக்கும் நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் பண்ணுறோம். ஸோ டக்குன்னு ஹஸ்பண்ட் இது பண்ணிகிட்ருக்காரு. இந்த பேஸ்ட் வந்து மைதா தான், டக்குன்னு ஒட்டிக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி எல்லா ரெசிபியும் ஹஸ்பண்ட் செஞ்சது தான். ஸோ நான் வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்குது. சமோசா சீட்டு அதை போட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தது சமோசா போட்டுலாம் டாக்டர். இந்த ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கேன். நல்லா போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆகணும். செமி கிரேவி
செமி கிரேவி டைப்பில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி மட்டும் இன்னும் ட்ரை ஆக வேண்டியது இருக்குது. சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கடைசியாக மல்லி புதினா மட்டும் இப்படி தூவிடுவோம். தட்டிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இது பரட்டிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி எஃப்டியாக இருக்குது. நான் செஞ்ச சிக்கன் கறி. சிக்கன் கறினா இந்த பெப்பர் சிக்கன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக லைக் பண்ணிடுங்க.